அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நண்பரோட ஒரு ஆட்டு பண்ணைக்கு தான் வந்திருக்குங்க. இந்த ஆட்டு பண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசு இல்லை, கிட்டத்தட்ட இதிலே ஒரு 100 ஆடு வளர்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. இந்த சிம்பிளாக உள்ள பார்த்தீங்கன்னா செட்டு, இந்த செட்டு 25,000 தான் போட்டிருக்காரு. அது போக அந்த ஆடு இந்த பக்கம் ஒரு செட்டு போட்டிருக்காரு 15,000. ப்ளஸ் அருமையாக இருக்குங்க. பாருங்கள், ஆட்டுக்கு இறந்திங்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டே அடிச்சு வச்சுருக்காரு. குட்டி அடைச்சி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய இதுமே ஒரு கூண்டுமே அடைச்சிருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கறதுக்கு மட்டும் சூப்பராக இல்லைங்க, எல்லாமே ரேட்டு கம்மியாக போட்டு கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட்டு. பாருங்கள், கோழி ஆடு அதுக்கு ஒரு கதவு பக்கத்தில் தீவன புல் வேறு வச்சுருக்காரு. அந்த தீவன புல்லையும் கொஞ்சம் அறுத்து போட்டுக்கிறாரு. ப்ளஸ் டிஎம்ஆர் அப்படின்ற ஒரு தீவனத்தை தான் கொடுக்குறாரு. அந்த டிஎம்ஆர் தீவனத்தை வேறு எதுவும் கொடுக்குறது கிடையாது. இந்த டிஎம்ஆர் தீவனத்தை மட்டும்தான் கொடுக்குறாரு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி வச்சுறாரு. அந்த கொட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தீவனத்தை அதுவாக சாப்பிட்றது ஆடு அந்த அளவுக்கு அந்த தீவனமும் நல்லா இருக்குன்றாங்க. பட் நான் அதை பார்க்கலாம் போயிருந்தேன். ஏன்னா என்னத்தை போட்டால் நம்ம ஆடு கொஞ்சம் நிறைய இறந்தனால என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த தீவனம் தான் போட்டிருந்தாரு. இந்த தீவனம் தான் டிஎம்ஆர் தீவனம்னு சொல்கிறாங்க. இது மொத்தமாக ஹோல்சேலில் இறக்கி இந்த ஆட்டுக்கு போடுறாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் நம்மளும் ஒரு 2 மூடை வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி, நம்ம போட்டுட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுவோம். பட் இவர் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த தீவனத்தை கொட்டி தான் வச்சுருக்காரு. கொட்டி வச்சு அப்படியே அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த அளவுக்கு இந்த தீவனம் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு 2 மூட்டை வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் எப்படி இருக்குது, ஆட்டுக்கு போட்டுட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை சொல்லுவோம் அப்படின்றக்காண்டி அதை வாங்கிட்டு வந்தாச்சு. பட் இவர் அந்த பாருங்கள், ஆடு ஃபுல்லாக அதான் சாப்பிட்றது, வேறு எதுவும் சாப்பிடல. பட் நல்லா இருக்குது அப்படின்னாருங்க. அதனால் அவர் பேச்சை நம்பி நம்ம 2 மூட்டை நம்மளும் ஒரு 2 மூட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த தீவனத்தை போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் அந்த டிஎம்ஆர் தீவனம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கலந்து செஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. பட் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ போடுறேன். ஏன்னா அது வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னென்னு பாருங்கள். ஏதாவது டவுட்னா நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம்.